எப்போவாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், மற்ற பிஸ்னஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக யார்கிட்டையும் வேலைக்கு போய் நிற்காம நம்ம வேலை கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் இன்னைக்கு காலகட்டத்தில் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஏஜென்சி பிஸ்னஸை எப்படி லான்ச் பண்ணுறது, எப்படி ஸ்கேல் பண்ணுறது, இன்ஃபேக்ட் எப்படி டாமினேட் பண்ணுறது உங்கள் மார்க்கெட்டை அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஈவன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பிசினஸ் வீடியோ இல்ல. உங்களுக்கு ஒரு ப்ரூவன் ரோட் மேப் வேணும் அண்ட் உங்க ஃபர்ஸ்ட் கிளையண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா யூ ஆர் இன் தி ரைட் பிளேஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு 9 to 5 ஒர்க்ல இருக்கேன், சைட்ல ஏதாவது பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆர் என்னோட மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் வந்த ஒரு கரியர் பிரேக்கை நான் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. உங்களோட நோட்டு, பென்னு, பேப்பர் எல்லாமே எடுத்துக்கோங்க. பிகாஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் வீடியோவா இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் உங்களுடைய மார்க்கெட்டிங் ஏஜென்சி பிசினஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக பொசிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது ஒரு 8 ஸ்டெப்பு. ஸ்டெப் 1, சூஸ் யுவர் இண்டஸ்ட்ரி அண்ட் மாஸ்டர் ஸ்கில். நிறைய ஏஜென்சிஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் அவங்க எல்லா சர்வீஸையும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் அது தப்பு கிடையாது, ஆனால் உங்களால் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் இருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சீரீஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ரியல் எஸ்டேட் இருக்கு, சலூன் இருக்கு, ஹேர் கிளினிக் இருக்கு, ஸ்பா இருக்கு, ஃபிட்னஸ் இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 25 டொமைன்ஸ்க்கு மேல இருக்கு which are very eager to get leads. இதுல ஏதாவது ஒரு 3-4 இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுங்க. இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணலாம், யூடியூப்ல போய் செக் பண்ணலாம். அந்த இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் லீடர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட வீடியோஸ்க்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ் வச்சு செக் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ரெடிட், கோரா இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க பிசினஸ் ஓனர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா you have to master a skill. ஏன் அப்படின்னா ஸ்கில் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஒரு டீ கடை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களுக்கு அட்லீஸ்ட் டீ போடுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், ஆர் நல்லா டீ போடுறவரை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒரு ஸ்கில், ரைட்டா? டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்கு. ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்றது ஒரு ஸ்கில், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றது ஒரு ஸ்கில், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கறது ஒரு ஸ்கில், லேண்டிங் பேஜ் பில்ட் பண்ணி கொடுக்கறது ஒரு ஸ்கில், வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுக்கறது ஒரு ஸ்கில், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்கறது ஒரு ஸ்கில், காப்பி ரைட்டிங் பண்ணி கொடுக்கறது ஒரு ஸ்கில், டிசைன்ஸ் மட்டும் பண்ணி கொடுக்கறது ஸ்கில். ஸோ அந்த மாதிரி 15க்கு மேல ஸ்கில்ஸ் இருக்கு. நீங்க சூஸ் பண்ண இண்டஸ்ட்ரியில எந்த ஸ்கில்லுக்கு வேகன்சி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க. பிகாஸ் யூசுவலா நிறைய பேர் சொல்றது நீஷ் கண்டுபிடிங்க, நீஷ் கண்டுபிடிங்க, நீஷ் கண்டுபிடிங்கன்னு. பட் அந்த நீஷ் டைரக்டா நம்மளால ஃபைண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீஷ் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து சர்வீஸ் நீஷ், இன்னொன்று இண்டஸ்ட்ரி நீஷ். நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, ஒரு 10 வருஷமா பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி நீஷ் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அந்த 15 ஸ்கில்ல ஏதாவது ஒரு ஸ்கில்ல நீஷா எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கில்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வீடியோ எடிட்டிங் அப்படின்றத ஒரு சர்வீஸ் நிஷா எடுத்துக்கிறேன். அண்ட் என்னோட இண்டஸ்ட்ரியில ரொம்ப பிராடா ஃபிட்னஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபிட்னஸ்ல இருக்க பர்சனல் ட்ரைனர்ஸா இருக்கலாம், ஜிம்ஸா இருக்கலாம், கிராஸ்ஃபிட்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், மேரத்தான் ஓடுறவங்களா இருக்கலாம், ஃபிட்னஸ் கோச்சா இருக்கலாம். ஸோ யாரா வேணாலும் இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் என்னால வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் கொடுக்க முடியும். திஸ் வே you will get your first client. Number 2, research and find your ideal client. இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுளில் போயிட்டு site:instagram.com நான் வந்து பர்சனல் ட்ரைனர்ஸ் தான் சூஸ் பண்றேன். பர்சனல் ட்ரைனர்ஸ் சென்னை, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி என்டர் கொடுக்குறேன். கூகுள் எந்தெந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் வந்து ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இருக்குதோ அவங்க எல்லாத்தையும் நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இதெல்லாம் எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வைக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் இந்த ஜிம்மை சூஸ் பண்ணிக்கிறேன், லொகேஷனோட நான் போட்டுட்டேன் அண்ட் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. ஐ கேன் ஆல்சோ செக் அவங்க இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. ஸோ மொத்தமாகவே 700 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது, 59 போஸ்ட் தான் இருக்குது. தட் மீன்ஸ் ஆக்டிவாக போஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்தா 4 டேஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்க, 13th ஜூன். ஸோ வாரத்துக்கு ஒன்று போடுறாங்க, பட் இப்போ தான் அது ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஐஜி அப்படின்னு போட்டுட்டு ஆக்டிவ் பட் கேன் எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு எனக்கு புரிகிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நான் பண்ணும்போது ஐ கேன் சோர்ஸ் ஆல் தோஸ் லீட்ஸ். இது ஒரு மெத்தட், ஈஸியஸ்ட் மெத்தட். நம்ம எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ChatGPTயில் போயிட்டு ஐ எம் கோயிங் டு ஆஸ்க், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் personal trainers in Chennai, search internet and give me their names, business name, phone number, email ID and make it as a
டேபிள் அப்படின்னு சொல்லி ரஃபாக நான் ரிசர்ச் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியுது, கோச்சு, அவங்களோட நேமு, லொக்கேஷன், ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இது எல்லாமே எனக்கு வந்துருச்சு, விச் ஐ கேன் காப்பி அண்ட் புட் இட் இன் மை எக்ஸல் ஷீட். ரைட்டா? ஸோ பேசிக்கலி லீட் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் யார் லீடாக எடுக்கணும், எப்படி நான் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணலாம், அவங்களுக்கு என்னெல்லாம் பெயின் இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் ஆர் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிஸ்னஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணி அவங்கள லீட்ஸாக ஆர் ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் there is a website called Extensio. ஓகேவா? எக்ஸ்டென்ஷியோவில் நீங்கள் யூஸ்வலாக மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூசர் பெர்சோனா போடுங்க, பையர் பெர்சோனா போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம இதை ஏஐ காலத்தில் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். இதை நீங்கள் கூகுள்லேயும் கேட்கலாம், சாட்ஜிபிடிலையும் கேட்கலாம், டிரெக்டாக கொடுத்துரும். பட் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சாதான் உங்களால் தெளிவாக கேட்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால எக்ஸ்டென்ஷியோ வெப்சைட்டுக்கு போகிறோம். இதில் நிறைய இருக்குது. நான் வந்து ஃப்ரீயாக நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் யூசர் பெர்சோனா அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த டெம்ப்ளேட்டை எடுத்து வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஜஸ்ட் இதை ரீக்ரியேட் பண்ணுறேன். என்னது, என்னோட ஐடியல் கஸ்டமர் யார் அப்படின்னா ஒரு பர்சனல் ட்ரெயினர். என்னோட ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே நான் சூஸ் பண்ண இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நான் இதை பண்ணலாம். இதை பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு பர்சனல் ட்ரெயினர். பர்சனல் ட்ரெயினரோட நேமோ, ஃபோன் நம்பரோ, இமெயில் ஐடியோ நான் ரேண்டமாக எக்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்க, நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்கல்ல, மார்க்கெட்டில் இதெல்லாம் பெயின் பாயிண்ட்ஸாக இருக்குது, இதெல்லாம் கமெண்ட்ஸாக வருது, இதெல்லாம் உங்களுக்கு கோல்ஸாக இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை பேஸ் பண்ணி நான் இதை ஃபில் பண்ணுவேன். ஒரு பர்சனல் ட்ரெயினருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல் என்னவா இருக்கும்? டு கெட் கன்சிஸ்டன்ட் ஃபிட்னஸ் கிளையன்ட்ஸ். அடுத்தது அவரோட லைஃப் கோல் டு பி ரீச்டு. அவர் என்னவா ஆகணும்னு நினைக்கிறாரு, ஆர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்கு, ஆர் அவர் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறாரு, கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுல ஸ்ட்ரகிள் ஆகுறாரா, ஆர் வீடியோ போடுறதுல ஸ்ட்ரகிள் ஆகுறாரா, இல்லை அவரை பிராண்ட் பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் ஆகுறாரா, ஆர் இவருக்கு இது எதுவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அவரை பற்றின பயோ, ஒரு இமேஜினரி பர்சனை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இதை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா this will act as your ideal customer profile. இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் யாரை வேணாலும் இதே மாதிரி இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கில் இன்டர்நெட்டில் டார்கெட் பண்ண முடியும். இதை சாட்ஜிபிடியில் கொடுத்து எனக்கு இதுதான் என்னோட ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல், இதுக்கு என்னோட ஆடியன்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க, ஜிம் இண்டஸ்ட்ரியில் நான் யாரெல்லாம் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒரு செட் ஆஃப் லீட்ஸை எடுக்க முடியும். இப்போ இதை பிஸ்னஸாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்றப்போ பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வருது. இந்த பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸோட வேல்யூ ப்ரொபோசிஷன் என்ன, உங்கள் கஸ்டமர் செக்மெண்ட்ஸ் யாரு, உங்களுடைய சேனல்ஸ் என்னவா இருக்கும், நீங்கள் எந்தெந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும், கஸ்டமர்ஸோட என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கணும், உங்களுடைய ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் என்னெல்லாம் இருக்கும், உங்களுடைய கீ ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இட் வில் ஹாவ் அ கேன்வாஸ். அதையுமே நீங்கள் எக்ஸ்டென்ஷியோ வெப்சைட்லேயே எடுத்துக்க முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது ஒரு டீப் ஒர்க்குக்கான ஸ்பேஸ். பிகாஸ் இங்கே தான் நிறைய பிஸ்னஸஸ் ஃபெயில் ஆவாங்க. இங்கே நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது தெரிஞ்சிருச்சுன்னா ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் கெட் them to talk to you. ஸோ அதை எப்படி பண்ணலாம்? நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணணுமா, ஆர்கானிக்காக ரீச் அவுட் பண்ணணுமா, இல்லை கோல்டு கால் பண்ணணுமா, நம்ம கூகுள்லையும் சாட்ஜிபிடிலையும் பார்த்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்து ஃபோன் பண்ணலாமா, மெசேஜ் பண்ணலாமா, ஒரு இமெயில்ஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஸோ பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு அடிப்படையை கொடுக்கும். ஸோ இதை எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க. இட் கேன் பி 20 minutes to 30 minutes. அந்த 30 minutesக்குள்ள உங்களுக்கு வர ஐடியாஸ் எல்லாத்தையும் இந்த பிரிண்ட் பண்ணி வச்சிருக்க எம்டி கேன்வாஸில் டம்ப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டூ யுவர் ரிசர்ச், கான்டென்ட், காம்படிட்டர், ஸ்ட்ரக்சர், அவங்களோட சர்வீஸ், அவங்களோட கீ ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட வேல்யூ ப்ரொபோசிஷன், இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எழுதியிருக்க ரஃப் டிராஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த ரஃப் டிராஃப்டை வேலிடேட் பண்ணி பாருங்கள். திஸ் வே உங்ககிட்ட ஒன்று இருக்கும், நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ரெண்டுத்தையுமே வேலிடேட் பண்ணும்போது எது பர்ஃபெக்டாக இருக்குது, எதை நான் கரெக்டாக கொடுக்கலாம், இந்த மார்க்கெட்டில் ஆல்ரெடி ப்ளே பண்ணிகிட்டு இருக்க பிளேயர்ஸ் என்ன கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு ஒரு டிஃபைன்டு பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் கிரியேட் ஆகும். ஸ்டெப் 4, சின்ஸ் தட் நீங்கள் இப்போ பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ், உங்களோட ஆடியன்ஸ், உங்களோட ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் இது எல்லாமே கண்டுபிடிச்சனால நவ் இஸ் த டைம் டு பில்ட் யுவர் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அண்ட் பிராண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே லோகோ பண்ணணும், ஃப்ளாஷியான வெப்சைட் பண்ணணும், நான் வந்து ஃபன்னி கோட்ஸ் யூஸ் பண்ணணும், ஆர் ஒரு மாதிரி டேக்லைன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் கூட ரொமான்ஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுக்காம விட்டுருவாங்க. பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் ஸ்மால். நீங்கள் ஃப்ரீலான்சிங் தான் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் வெரி மினிமல். ரொம்ப கேட்சியான ஒரு நேம் உங்களுக்கு எது தோணுதோ அதை வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா
யூ கேன் யூஸ் டூல்ஸ் லைக் நேம்லிக்ஸ். நேம்லிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா namelix.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு நான் போயிடுறேன். உங்களுடைய ஐடியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். உங்களுடைய ஐடியாஸை வேலிடேட் பண்ணி இதில் காம்பினேஷன் அண்ட் பெர்மிட்டேஷன் போட்டு மல்டிபிள் நேம் சஜஷன்ஸ் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கணும், பிஸ்னஸ்க்கு கனெக்ட் ஆகணும், டிஜிட்டல் சம்மந்தமாக இருக்கணும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏஜென்ட் டிஜிட்டல் இது நல்லா இருக்கு, டிஜிட்டலிஃபை இது நல்லா இருக்கு, டி மார்க்கெட்டிங் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் எடுத்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி இதில் இப்போ டி மார்க்கெட்டிங் பதிலாக வி மார்க்கெட்டிங் அப்படின்னு போடலாமா அப்படின்னு யோசிப்பேன். ஸோ தட் எனக்கு இந்த பிராண்ட் நேமை எப்போ வேணாலும் மாற்றிக்கணும்னா மாற்றிக்கலாம். ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக நான் ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணும்போது இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபார் நவ் ஐ வில் ஹேவ் சம்திங் டு கெட் த பால் ரோலிங். ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறது இது எல்லாமே இதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். திஸ் வே உங்களால் அந்த டைமை சேவ் பண்ண முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் பெயின் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது ரிலவெண்ட்டாக நிறைய விஷயங்கள் பேசுங்க. வேர் யூ கேன் யூஸ் AI tools to create content calendar. ஸோ ChatGPTல போயிட்டு எனக்கு இதுதான் என்னோட சர்வீஸ், நான் வந்து பர்சனல் ட்ரைனர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணுறேன், இவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன், அதுக்கு கான்டென்ட் ஐடியாஸ் கொடு, கான்டென்ட் கேலண்டர் கொடு, உங்களால் கேட்க முடியும். எக்ஸாம்பிள், ஐம் கோயிங் டு லெட் AI do the work. இது என்ன பண்ணும், எனக்கு நீ ரீல் மாதிரி போடு, கரோசலா போடு, ஸ்டோரி போடு, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போடு, 5 வீடியோ ஐடியாஸ் ஃபார் எவ்ரி பர்சனல் ட்ரைனர் எவ்ரி வீக்கு அப்படின்னு போடு. எனக்கு நெக்ஸ்ட் 30 டேஸுக்கு கான்டென்ட் கேலண்டர் கொடுத்துருச்சு, கான்டென்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. இதை பேஸ் பண்ணி என்னால் டெய்லியும் கான்டென்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா என்னோட பிஸ்னஸுக்கு நான் பண்ணுற மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி அது. அந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி will eventually bring me leads and it will show me as an authority. என்னோட இண்டஸ்ட்ரியில் இந்த பையன் நல்லா பண்ணுறான்ப்பா, இவன் நிறைய விஷயங்கள் பேசுகிறான், ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. வைரலாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி உங்களுடைய ஐடியல் கஸ்டமர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது ரீச் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இது ரீச் ஆகும்போது they will be coming to you to know about நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களா வாலண்டியராக வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. தட் வே யூ கேன் ஜென்ரேட் இன்பவுண்ட் லீட்ஸ். இந்த மாதிரி டேட்டாலாம் எடுத்த பிறகு என்னோட குட்டி சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் போடுற கான்டென்ட்லேயே அந்த வீடியோ எடிட்டிங்கோட நுணுக்கங்களையும் ஸ்டைலையும் டிஃப்ரெண்ட்டாக காட்டுங்க. தட் வே உங்களுடைய ஐடியல் கஸ்டமர் அதை பார்க்கும்போது இது எனக்கும் பண்ணால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரெசனேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்க உங்ககிட்ட வந்து சர்வீஸ் எடுக்கவும் ஹை சான்சஸ் இருக்கு. ஸ்டெப் 5, கொலாபரேட் சிஸ்டம்ஸ் அண்ட் SOPs. இந்த ப்ராசஸில் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலுமே அதை டாக்குமெண்ட் பண்ணுங்க, ட்ராக் பண்ணுங்க அண்ட் வேலிடேட் பண்ணுங்க. ஸோ தட் அது ஒரு ப்ரூவன் ப்ராசஸாக இருக்கும், விச் கேன் பி ரிப்பீட்டட் as many times as possible. இதுக்கு நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணலாமா? எஸ், ட்ரெல்லோ, அசானா, ClickUp இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸும் இருக்கு when you handle multiple clients. அதை தாண்டி ஒவ்வொரு நாளுமே இந்த கிளையண்ட்டுக்கு இந்த மாதிரி நான் ரீல் எடிட் பண்ணேன், இந்த கிளையண்ட்டுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஹூக் போட்டேன், இந்த கிளையண்ட்டுக்கு இந்த பீரோல் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நோட் டவுன் பண்ணுங்க. that way you will have a template because you don't need a big team but you need a system. இந்த டெம்ப்ளேட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு கீழே டீம் ஃபார்ம் ஆகும்போது இதுதான் எனக்கு ஒர்க்கிங் டெம்ப்ளேட், இது எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு அந்த ப்ரூவன் சிஸ்டத்தை ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்களால ஹாசல் ஃப்ரீயா, ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிசல்ட் கொடுக்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் at the end of the day client will also be happy. Step 6, winning your first client. இந்த கிளையண்ட்ஸை எடுக்கிறது அப்படின்றப்போ இது ஒரு ராக்கெட் சயின்ஸே கிடையாது. there are multiple ways. in fact ஒரு 21 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல கோல்ட் இமெயில், கோல்ட் கால், கோல்ட் மெசேஜ், லிங்க்டின் அவுட்ரீச், இமெயில் மார்க்கெட்டிங், பெய்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 21 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 21 மெத்தட்ஸுமே அட் அ டைம் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஏதாவது ஒரு 3 to 5 மெத்தட்ஸை பிக் பண்ணிக்கோங்க, அதில் நீங்கள் வந்து எஃபர்ட்டை போடுங்க. தட் வே உங்களுக்கு எந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகுது, எந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகலை அப்படின்றது தெரியும். அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறத வச்சுக்கோங்க, ஒர்க் ஆகாத ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 3 to 5 ப்ராசஸ் எடுங்க. தட் வே at the end of the whole process நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 proven methods of generating leads கையில வச்சிருப்பீங்க. so that உங்க ஏஜென்சி பிசினஸை ரன் பண்றதுக்கோ ஸ்கேல் பண்றதுக்கோ உங்களுக்கு லீடுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு தூரம் பாக்குறீங்க அப்படின்னா you are still interested in growing your business. so இந்த 21 ways to get clients இதுல என்ன இமெயில்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி மெசேஜ் பண்ணணும், கோல்ட் கால் பண்ணுவோம், என்ன மாதிரி மெசேஜ் பேசணும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு வேல்யூ பேக்ட் டீடைல்டான PDF டிஃபைன் பண்ணிருக்கேன். இந்த PDF-க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க ஃபர்ஸ்ட் கிளையண்ட் எடுங்க. நம்பர் 7, டெலிவர் மேசிவ் ரிசல்ட்ஸ் அண்ட் பில்ட் சோஷியல் ப்ரூஃப். இதுதான் இருக்கிறதுலயே
ஒரு முக்கியமான ஸ்டெப். ஏன் அப்படின்னா நீங்கள் லீடெல்லாம் எடுத்துருவீங்க, கிளைண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க, ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கூட இந்த பிஸ்னஸ் எனக்கு மார்க்கெட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில்லை டெலிவர் பண்ணலை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ். அந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணுங்கள், அந்த ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே எங்கே தப்பு நடக்கும், எங்கே தப்பு நடக்காது அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை அப்படியே ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் ஆக்டிவிட்டியாக மாற்றி அந்த பிஸ்னஸ்க்கு டெலிவரி கொடுங்க. இது நீங்கள் நிறைய கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். they will also be willing to give a testimonial. remember, all we need ஒரே ஒரு கிளையண்ட்டு, நம்ம அவங்க கிட்ட இருந்து டெஸ்டிமோனியல் வாங்கிக்கலாம், அவங்க கிட்டேயே நம்மளால ரெஃபரலும் வாங்க முடியும். இமேஜின் ஒரு பர்சனல் ட்ரெயினருக்கு நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறீங்க. எல்லா வீடியோஸுமே ஒரு 10 to 15K 20K 100Kன்னு போகுது. நல்லா ஒரு ஹாப்பி ஆயிட்டாரு, அவருக்கு ஆர்கானிக்காக லீட் ஜென்ரேட் ஆகுது, அந்த லீட்ஸால் அவரோட பிஸ்னஸும் க்ரோ ஆகுது. அப்போ நீங்கள் போயிட்டு சார் இப்போது நவ் தட் நம்ம இது ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 9 மாதமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸும் க்ரோ ஆகுது, எனக்கு உங்கள் சர்க்கிளில் இருக்க பிஸ்னஸ் ஓனரை ரெஃபர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணாமையா இருப்பார்? கண்டிப்பாக பண்ணுவார். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யார், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத டெலிவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பில்ட் அ ப்ரூஃப் அண்ட் ஆஸ்க் ஃபார் ரெஃபரல்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு குட்டி ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் அந்த கிளையண்ட்டோட கன்சர்னோட நீங்கள் ஒரு ஆடு கூட ரன் பண்ணலாம். we have grown so and so's business to X%, let us grow yours அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு கூட ரன் பண்ணலாம். this is called stealed authority. you are using ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு பெரிய ஆளோட ஆர் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு நபரோட ஃபேஸ் வேல்யூவை உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அத்தாரிட்டியை லெவரேஜ் பண்ணிக்கிறீங்க. திஸ் இஸ் கால்ட் ஸ்டீல்டு அத்தாரிட்டி ஆர் leveraged authority. Number 8, optimize and scale. நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் they don't track their numbers. அவங்களுக்கு என்ன ரெவென்யூ நடக்குது, என்ன சேல் நடக்குது, எவ்வளோ மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்கு அப்படின்றதே தெரியாது. as an ஏஜென்சி ஓனரா நீங்கள் நிறைய மெட்ரிக்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். பட் அதில் சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு கஸ்டமர் அக்வயர் பண்ணணும்னா அதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், எவ்வளோ நாள் அவங்க என் கூட டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு, என்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த மூணுமே ஒரு கீ மெட்ரிக். இந்த கீ மெட்ரிக்ஸ் இருந்தால் உங்களால் எந்த பிஸ்னஸ் வேணாலும் ஸ்கேல் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஆஃபரை ரிஃபைன் பண்ணுங்கள், உங்கள் டெலிவரியை ரிஃபைன் பண்ணுங்கள். எது ஒர்க் ஆகுதோ அதில் நிறைய எஃபர்ட் போடுங்க. இன்ஃபேக்ட் அதை நிறைய பண்ணுங்கள். திஸ் வே யூ கேன் ஸ்கேல் யுவர் ஏஜென்சி டு நெக்ஸ்ட் லெவல். இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு டீம் தேவைப்படும். நீங்கள் வந்து டெலிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர் இன்ஃபேக்ட் நீங்கள் கொலாபரேட் கூட பண்ணிக்கலாம். தட் வே உங்களால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காம ஒரு ஏஜென்சியை பில்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணவும் முடியும். ஸோ இந்த 8 ஸ்டெப்பு தான் உங்களுடைய ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணி லான்ச் பண்ணி ஸ்கேல் பண்ணுறதுக்கான ரோட் மேப். ஸ்டார்ட் வித் ஒன் வேல்யூபிள் ஸ்கில், டேக் அ லாட் ஆஃப் ஆக்ஷன் ஆன் கெட்டிங் கிளைண்ட்ஸ் அண்ட் ப்ரொவைட் இமென்ஸ் வேல்யூ இன் டெலிவரி. இதை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்பீட்டட் ப்ராசஸாக ஓவர் டைமில் தட் வில் ஹெல்ப் யூ ஹாவ் ஃப்ரீடம் ஆஃப் டைம், மணி, ட்ராவல், பீஸ் ஆஃப் மைண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் 9 to 5 இருக்கும்போதே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஆர் உங்கள் ஐடென்டிட்டியை ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குன்னு எப்படி ஒரு பாசிட்டிவ் லைக் மைண்டட் கம்யூனிட்டி இருக்குது, எப்படி வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங் கிடைக்குது அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த மாஸ்டர் கிளாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஏஐ யூஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பில்ட் பண்ணலாம் அண்ட் எப்படி அதை ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பீங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப் எல்லாமே கிடைச்சிருக்கும் அப்படின்றது நம்புறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய தாட்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதை யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ற இந்த வீடியோ அவங்க லைஃபை மாற்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from Vishnu.